Today's date 28th August 2025. Last topicல நம்ம ஜிஎஸ்டி மினிமமாக எப்படி பே பண்ணுறது, அதாவது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இந்த 3 மேஜர் ஹெட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் நமக்கு ஐடிசி இருக்குது, ஆல்ரெடி இன்புட் டேக்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னா அவுட்புட் டேக்ஸ்லேருந்து எப்படி ரெடியூஸ் பண்ணி இன்புட் டேக்ஸை வந்து யூஸ் பண்ணி அவுட்புட் டேக்ஸை எப்படி கம்மி பண்ணுறது, மினிமம் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளுடைய அஜெண்டா. அந்த மினிமம் ஜிஎஸ்டியை எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து குறைச்சி பே பண்ண முடியுன்றதை லாஸ்ட் செஷனில் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் என்னுடைய சேனலில் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்ட்ரெஸ்ட். அதாவது நீங்கள் ஜிஎஸ்டி எவ்ரி மந்த் 20th பே பண்ணுவீங்க. அதாவது லாஸ்ட் மந்தோட டிரான்சாக்ஷன்ஸுக்கு இந்த மந்த் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பே பண்ணுவீங்க, ரைட்டா? ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, ஃபைல் பண்ணுறதும் டேக்ஸை பே பண்ணுறதும் டியூ டேட் வந்து 20th. இதான் வந்து ஆக்சுவல் டியூ டேட்டு. இப்போ இந்த டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் லயபிள் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். கரெக்டாக? நீங்கள் அந்த டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, மிஸ் பண்ண டேட்டுக்கு நீங்கள் டேக்ஸை பே பண்ணணும், ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20th பே பண்ணணும், அதுக்கு பதிலாக 26th பே பண்ணுறீங்க. 26 தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ டேஸ் இருக்குது? 6 டேஸ் இருக்குது. 6 டேஸ்க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 18%. அவ்வளோதான். நம்பர் ஆஃப் டேஸை கேல்குலேட் பண்ணுவோம், 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூஆர் சப்போஸ் டு பே ஒரு 2 lakhs நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த 2 lakhsக்கு 18% எவ்வளோ? இது பெர் ஆனம், 18% பெர் ஆனம். அப்போது 2 lakhsன்றது 18% அப்படின்னா இது வந்து 365 டேஸுக்கு, ரைட்டா? இப்போ நம்ம 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான், ரொம்ப சிம்பிள், ரைட்டா? அப்படி இல்லைன்னா ஃபார்முலா வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் டியூவோ, டேக்ஸ் டியூ இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை 365. இதை போட்டாலே உங்களுக்கு எவ்வளோத்துன்னு தெரிஞ்சிடும். இது ஆக்சுவலாக 18% டிவைட் பை 100. இது வந்து பர்சன்டேஜ், அதெல்லாம் நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை 365. இது வந்து 18%ன்றதால் இது ஆக்சுவல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஓகே. ஸோ இதுதான் இது ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டேக்ஸ் டியூன்றது 2 lakhs, நம்பர் ஆஃப் டேஸ்ன்றது 6 days டிவைட் பை 365, 18% 18/100. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைச்சிடும், ரைட்டா? ஏன் சார் இந்த 365? ஏன்னா இது 18% பர் ஆனம்ன்றதால இது 365 வரும். ஏன் சார் இது 100னா இது 18%, பர்சன்டேஜ்னா டிவைட் பை 100 போட்டால் தான் உங்களுக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. சரி சரி, இந்த டேக்ஸ் டியூவில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்றது ரெண்டுமே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நெட்டில் பண்ணணும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிராஸில் பண்ணணும். ரெண்டுமேன்றது எதை நான் சொல்கிறேன்னா, ஒன்று வந்து ஃபைலிங், ரெண்டாவது டேக்ஸ் பேமெண்ட். ஒன்று ஃபைலிங்கு, இன்னொன்று டேக்ஸ் பேமெண்ட். இது ரெண்டுத்தையும் வந்து அவங்க சரியான டைமில் பண்ணலை அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே பண்ணலை, போத் மிஸ், ரெண்டுமே மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நெட் ஜிஎஸ்டியில் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. எதில்? நெட் ஜிஎஸ்டியில். ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன், ரைட்டா? ஓகே, ஒன் தான் மிஸ்டு. என்னது ஒன் மிஸ்டு? ஃபைலிங் பண்ணிட்டாங்க, டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கிராஸ் ஜிஎஸ்டியில் கால்குலேஷன் பண்ணுவாங்க. இது எப்படி? இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் சேம் தான், பர்சன்டேஜ் ரிமைன்ஸ் 80% தான். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் 18% தான் பர் ஆனம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. சரி,
நமக்கு நல்லா தெரியும். கிராஸ் ஜிஎஸ்டின்றது என்னது? அவுட்புட் ஜிஎஸ்டி. நெட் ஜிஎஸ்டின்றது என்னது? அவுட்புட் ஜிஎஸ்டி மைனஸ் ஐடிசி. அப்ப இது ஸ்மாலர் அமௌண்ட்டா இருக்கும். இது பிக்கர் அமௌண்ட்டா இருக்கும். இவனுக்கு எதுக்கு ஸ்மாலர் அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண விடுறாங்க அப்படின்னா, இவன் 2த்தையும் மிஸ் பண்ணிட்டான். ஸோ 2மே மிஸ் பண்ணிட்டான்னா, இன்ட்ரெஸ்ட் கூட அவன் என்ன பே பண்ணுவான்? போத் மிஸ்டு கேட்டகரியில இப்ப 20த் அன்னைக்கு அவன் பே பண்ணணும் ஆக்சுவலா. 20த் ஆஃப் த மந்த் வந்து பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் வச்சுக்குவோமே. பிப்ரவரி 21st, 22nd, 23rd, 24, 25, 26 இந்த 6 டேஸ் இருக்கு இல்லையா? இந்த 6 டேஸுக்கு ஹி வில் பே லேட் ஃபீஸ். லேட் ஃபீஸும் அவன் பே பண்ணுவான். ஸோ அப்போ அவன் லேட் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பர் டேக்கு வந்து ₹100 இல்ல மேபி ஒரு ₹50 இல்ல ₹20 இருக்கு அப்படின்னா, இந்த லேட் ஃபீஸ இவன் பே பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அவன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். ஸோ அப்ப இவனுக்கு பர்டன் அதிகமாகறதால, நீ 2மே மிஸ் பண்ணிருக்கியா? ஃபைலிங்கும் மிஸ் பண்ணிட்ட, டாக்ஸ் பேமெண்ட்டும் மிஸ் பண்ணிட்ட, 2மே மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா, யுவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் ஆன் நெட் ஜிஎஸ்டி. போத் மிஸ்ட்னா நெட் ஜிஎஸ்டில தான் இன்ட்ரெஸ்ட். அந்த அமௌண்ட்டுக்கு 18% பெர் ஆனம் போட்டு நம்பர் ஆஃப் டேஸால மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அந்த அமௌண்ட்டை கட்டுங்க. இல்லை நான் ஃபைலிங் பண்ணிட்டேன் சார், டாக்ஸ் பேமெண்ட் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு, ஒன் மிஸ்ட் அப்படின்னு சொன்னால் கிராஸ் ஜிஎஸ்டியில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுங்க. ஏன்னா நீ ஆல்ரெடி லேட் ஃபீஸ் பே பண்ணிட்டு இருக்க. அதனால சாரி, போத் மிஸ்ட் அப்படின்னா போத் ரிட்டர்ன்ஸ் அண்ட் டாக்ஸ் பேமெண்ட் போத் டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னால் நெட் ஜிஎஸ்டி. வெரி குட். ஏன்னா ஆனால் ஒன்று பண்ணியிருக்க, ஒன்று மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீ உனக்கு லேட் ஃபீஸ் வர போகிறதில்ல. அதால் கிராஸில் நீ கால்குலேட் பண்ணு. பெரிய அமௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணு. லேட் ஃபீஸ் வந்து உனக்கு இங்கே இல்லை. ரைட்டா? ஏன்னா நீ ஆல்ரெடி ஒரு ஃபைலிங் பண்ணிவிட்டு அப்போ லேட் ஃபீஸ் வராது. அப்போ இன்னொரு இந்த மாதிரி சொல்லலாமா? லேட் ஃபீஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் கிராஸ்லேயே பண்ணுங்கள். லேட் ஃபீஸே கட்டலையா? நெட்டில் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். இது வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கு. என்னன்னா நீங்க எக்ஸஸா எக்ஸஸா வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் எக்ஸஸாக கிளைம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் 24% பெர் ஆனம் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஐடிசி எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்களோ அதில் 24% பண்ணணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். அப்போ 2 இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க. பை மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. பை மிஸ்டேக் எக்ஸஸாக எனக்கு அவுட்புட் டேக்ஸ் நான் பே பண்ணணும். அந்த அவுட்புட் டேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 4 lakhs இருக்குது. இந்த 4 lakhs வந்து அவுட்புட் டேக்ஸ் இருக்குது. இன்புட் டேக்ஸ் வந்து 4 lakhs இல்லை, ஆனால் 4 lakhs இருக்கிற மாதிரி கட்டி 0 டேக்ஸ் தான் பே பண்ணாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ தான் இருக்குது? 1,75,000 தான் இருக்குன்னு வச்சுப்போம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 2,25,000 அவங்க இருக்கிற மாதிரி இன்புட் டேக்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு எக்ஸஸாக கிளைம் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு 24% இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்கள் பே பண்ணணும். ரைட்டா? சமக்கு போயிடலாமா? ஆல்ரெடி 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம another 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னது? இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு எல்லாமே. பேஸ்ட் ஆகிட்டு அழகாக பேஸ்ட் ஆச்சு. சரியா? ஸோ கொஸ்டினை படிக்கலாமா? மிஸ்டர் அலோக், a registered supplier of taxable goods. அலோக் நம்ம நாட்டு பேரா? இது நார்த் இந்தியா பர்சனாக இருப்போம். filed GST 3B for the month of January 2025. filed, ஓகே, ஜான்வரியில் பண்ணியிருக்கான்.
filed just January month of 2025 on 15th April 2025. ஜான்வரியோட GSTR 3B எப்படி ஜான்வரியோட GSTR 3B ஏப்ரலில் தான் பண்ணியிருக்கான். அப்போ ஜான்வரி ஃபெப்ரவரியில் பண்ணணும். இப்போ மார்ச் குறுக்கில் ஒரு மாதமே இருக்குது. த ப்ரெஸ்கிரைப் டியூ டேட் ஆஃப் வந்து 20th ஃபெப்ரவரியில் பண்ணணும். கரெக்டு. இந்த அமௌண்ட் ஆஃப் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் இன் கேஷ் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் இன் கேஷில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் ஆன் சப்ளைஸ் மேட் பை ஹிம் ஃபார் த செட் மந்த் ஒர்க் அவுட் டு பி 36,500. ஓகேவா? அவுட்புட் மைனஸ் இன்புட் அவனே சொல்லிட்டான் 36,500 பே பண்ணும். சரி, which was paid on 15th April 2025. அப்போ தான் ஃபைலிங்கும் பண்ணியிருக்கான், அப்போ தான் டேக்ஸ் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கான். Briefly explain the related provisions and compute the tax amount. Compute the amount of interest payable under CGST Act 2017 by Mr. Alok. Ignore the effect of leap year. லீப் இயர்னா என்ன? ஏப்ரலில் உங்களுக்கு 29 ஃபெப்ரவரியில் உங்களுக்கு 29 டேஸ் வந்துடும் இன் கேஸ் ஆஃப் அ லீப் இயர். சரியா? ஸோ நான் லீப் இயர் கான்செப்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். யூ நோ ஆல்ரெடி வாட் இஸ் லீப் இயர், பட் ஸ்டில் நம்ம ஜான் GSTR 3B சொல்யூஷன். ஜானோட GSTR 3B ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணுறாரு தலைவர்? ரிட்டர்ன் வந்து 15th April 2025 இவர் ஃபைல் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஆக்சுவலாக ஃபைலிங்கு. ரைட்டா? ஃபைலிங்கும் அப்பே பண்ணுறாரு, அதே மாதிரி பேமெண்ட்டும் அப்போ தான் பண்ணுறாரு. ஃபைலிங்கும் அப்போ தான் பண்ணுறாரு, பேமெண்ட்டும் அப்போ தான் பண்ணுறாரு. அப்போ ஃபைலிங் பேமெண்ட் போத் மிஸ்டரும் நெட் ஜிஎஸ்டியில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நெட் ஜிஎஸ்டி எவ்வளோ? அதுக்கு ஒரு டியூ டேட் வந்து ஜான்வரின்றதால ஃபெப்ரவரிக்கு டியூ டேட்டு. நெட் ஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 36,500 கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் பெய்டு, பட் பெய்டு ஆன் வாட் டேட்? 15th April பண்ணியிருக்காங்க. ரைட்டா? 15th April பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லீப் இயர் அந்த மேட்ருக்கு வருவோம். சப்போஸ் லீப் இயர்னு சொல்லிட்டோன்னா நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேஷன் February 29 எடுத்துக்கணும். அது என்ன லீப் இயர்? யூ நோ வாட் இஸ் லீப் இயர், பட் ஸ்டில் 1 இயருக்கு ஜென்ரலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம் 365 டேஸ். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 1/4 டே வரும், அந்த கால் நாள் வரும் இல்லையா? இதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக இந்த கால் நாள் நம்ம கேலண்டரில் சொல்ல முடியாது. அப்போது இந்த 1/4 தேர்ட் இயரில் ஒரு 1/4 ஃபோர்த் இயரில் ஒரு 1/4 சேர்த்து அந்த இயர் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம் 366 டேஸ்ன்னு சொல்லிடுறோம். ரைட்டா? ஸோ அப்போ இது லீப் இயராக இருந்துச்சுன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து அந்த இயரில் 360 டேஸ் இருக்கும், விச் மீன்ஸ் ஃபெப்ரவரியில் நமக்கு 29 டேஸ் இருக்கும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேஷன் பண்ணுறப்போ ஃபெப்ரவரியில் 29 டேஸ்ன்னு கால்குலேஷன் பண்ணணும். பட் இங்கே அவங்க இதை சொல்லலை. அப்போ எதாவது கன்சிடர் ஃபெப்ரவரியில் 28 டேஸ் தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். இக்னோர் த எஃபெக்ட் ஆஃப் லீப் இயர் இஃப் அப்ளிகபிள் இன் திஸ் கேஸ். சப்போஸ் அந்த இயர் வந்து இப்போ 2024, அடுத்து 2028 லீப் இயர், இது 2025 லீப் இயர் கிடையாது. லீப் இயராக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை இக்னோர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறான். அவனே தெளிவாக சொல்லிட்டான். ரைட்டா? ஸோ இந்த லீப் இயர் மேட்ரு ஓவர். அவங்க கன்சிடர் பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் கன்சிடர் பண்ணணும். ரைட்டா? இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேஷன், நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேஷன் வந்து 21st February 20th டியூ டேட். அப்போ 21st ஃபெப்ரவரிலேருந்து நம்ம பார்க்கணும். ஃபெப்ரவரியில் எத்தனை நாள் இருக்குது? 8 டேஸ் இருக்குது.
அடுத்தது மார்ச் 31 டேஸ். அந்த 31 அப்படியே ஃபுல்லா வந்துரும். ரைட்டா? அடுத்தது 1 ஏப்ரல். ஏப்ரல்ல எத்தன நாளு? ஏப்ரல் 15த் அன்னைக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அப்ப அந்த டேட் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். 15த் அன்னைக்கு. ஆட் பண்ணா 6, 8, 14க்கு 4 மீதி 1, 5 54 டேஸ். இப்ப நமக்கு 54 டேஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. 54 டேஸ் வந்து பேமெண்ட் பண்ணல. அந்த 54 டேஸ் தான் நம்ம எதுல கால்குலேட் பண்ணோம்? நெட் ஜிஎஸ்டில கால்குலேட் பண்ணோம். ஏன்? 2மே மிஸ்ஸிங். ரிட்டர்ன் ஃபைலிங்கும் மிஸ்ஸிங்கு. பே ம ஃபைல் பண்ணதும் அந்த ஃபைல்டும் 15த் ஏப்ரல் தான். பெய்டும் 15த் ஏப்ரல் தான். அப்ப 2 வேர்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேவா? எப்ப பண்றாங்க? இதுவும் 15த் ஏப்ரல் தான் பண்றாங்க. அதுவும் அப்ப போத் மிஸ்டுங்க. போத் மிஸ்டுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நெட் ஜிஎஸ்டில பண்ணணும். ஏன்? லேட் ஃபீஸும் அவன சேர்ந்து லேட் ஃபீஸும் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். லேட் ஃபீஸும் அவன் சேர்ந்து பே பண்றதால, அவனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ட குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நெட் ஜிஎஸ்டில இன்ட்ரெஸ்ட்ட கால்குலேட் பண்ணுங்க. அப்போ 36,500 நம்பர் ஆஃப் டேஸ் மிஸ்ட் எவ்வளோ? 54 டிவைட் பை 365 18% பெர் ஆனம். இதாங்க ஃபார்முலா. இது என்னது சார்? நம்பர் ஆஃப் டேஸ் மிஸ்டு. இது என்ன சார்? வட்டி 18%. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் இன்ட்ரெஸ்ட் வந்து டெசிமல் வந்து 18% எடுத்தாலும் 18/100 கால்குலேஷன் பண்றப்போ அப்படிதான் பண்ணணும். ரைட்டா? இதை நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் 972 rupees வரும். இது வந்து 5 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின்ல ஒரு எக்ஸாம்ல இந்த கொஸ்டினா கேட்டாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சார் லேர்ன் பண்ணோம்? ரொம்ப சிம்பிள். ஃபைலிங்கும் பேமெண்ட்டும் ஃபைல்டு பேமெண்ட் 2மே மிஸ்டு. அப்போ நெட் ஜிஎஸ்டில கால்குலேஷன் பண்றோம். அவ்வளோதான். நம்பர் ஆஃப் டேஸை மட்டும் கால்குலேஷன் பண்றதுக்கு தெரியணும். தெரிஞ்சிச்சுன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேஷன் பண்ணி முடிச்சிடலாம். டன். அடுத்தது. ஸோ படிக்கலாமா? ஏபிசி லிமிடெட் have filed their GSTR 3B for the month of July. ஜூலையில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி. வித்தின் த டியூ டேட். ஆமாம் 20th டியூ டேட் ப்ரிஸ்கிரைப்ட் அண்டர் செக்ஷன் 39 20th ஆகஸ்ட்டில் பண்ணிட்டாங்க. ஜூலையோடது ஆகஸ்ட்டில் பண்ணிட்டாங்க. Post filing of the return, the registered person has noticed during the September 2025 that tax dues of 40,000 for the month of July 2025 have not been paid. பண்ணல 40,000 pending. Has paid the above amount of rupees 40,000 through GSTR 3B of September 2025. ஆகஸ்ட்ல பே பண்ண வேண்டியதை செப்டம்பர்ல பே பண்ணிட்டாங்க. ஃபைல்டு ஓகே, இதையும் மிஸ் பண்றாங்களா? செப்டம்பர் ஃபைல்டு வந்து பார்த்தீங்கன்னா 20th செப்டம்பர்ல பண்ணிட்டு ஃபைல்ட் ஆன் 20th செப்டம்பர். ஓகே. have not been paid. Has paid the amount of rupees September filed on 20th. ஓஹோ. ஆல்ரெடி ஜூலை இது ஒன்று மிஸ்ஸிங்கு. 40,000 பே பண்ணுறப்போ 40,000 அந்த அமௌண்ட் எப்போ பே பண்ணுறாங்க? 20th அக்டோபரில் பே பண்ணுறாங்க. த்ரூ கேஷ் லெட்ஜர் ஆஃப் 10,000, கிரெடிட் லெட்ஜர் ஆஃப் 30,000, 10,000. Examine the interest payable under the CGST 2017. What would be answer? GSTR 3B for the month of July has been filed belatedly. அது ஃபைலிங்கே பண்ணலன்னா என்ன நடக்கும்? அப்போது நெட் ஜிஎஸ்டியில் கால்குலேட் பண்ணாமல் கிராஸில் பண்ணாமல் நெட்டில் பண்ணுவோம். ஏன்னா லேட் ஃபீஸ் அவன் சேர்ந்து பே பண்ணுறதால அவனோட டேக்ஸ் பர்டனை குறைக்கிறதுக்கோசரம். And the self-assessed tax of rupees 40,000 has been paid on 20th October. Right? No other supply has been made or not tax payable for the month of July. Other than 40,000 missed out to be paid on forward charge basis.
ஃபார்வர்டு, ரிவர்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். ஃபார்வர்டுன்றது ஒண்ணும் இல்ல. சும்மா அவுட்லைன் மட்டும் சொல்லணும் அப்படின்னா, ரெசிபியன்ட் வந்து கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி சப்ளையரே பே பண்ணா அது ஃபார்வர்டு. சப்ளையர் அன்ரிஜிஸ்டர்டா இருக்கான். ரெசிபியன்ட் ரிஜிஸ்டர்டா இருக்கான்னா, சப்ளையருக்கு பதிலா ரெசிபியன்ட் ஜிஎஸ்டிய பே பண்ணிடுவான். அதான் ரிவர்ஸ். அத பத்தி நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய சாப்டர்ல பார்க்கலாம். பட் இந்த சம்ம பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ்டிஆர் 3B எவ்ரி மந்தோட எவ்ரி 20th ஆஃப் த நெக்ஸ்ட் மந்த் நம்ம பே பண்ணணும். இப்போ இங்க எப்ப பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூலையோடது எப்ப பே பண்ணணும்? ஆகஸ்ட்ல பே பண்ணணும். கரெக்ட்டா? ஜூலையோடது ஆகஸ்ட்ல பே பண்ணணும். டியூ டேட்ல ஆஸ் பிரிஸ்கிரைப்ட் பண்ணிட்டாங்க. சரி, அது ஓகே. ரிட்டர்ன் ஃபைல் சொல்யூஷன் ஆரம்பிச்சிடலாமா? ரிட்டர்ன் ஃபைல் டவுன் டேட் 20th ஆகஸ்ட் 2025. சூப்பர். சரி, நெட் ஜிஎஸ்டி லைபிலிட்டி எவ்வளோ? நெட் ஜிஎஸ்டி லைபிலிட்டி டோட்டலா 40,000. சரி, ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட் எப்பதான் அவங்க பே பண்ணியிருக்காங்க? ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட் எப்போ அப்படின்னா, பேமெண்ட் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 20th அக்டோபர் 2025. இதுதான் வந்து அவங்க சம்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? இந்த 40,000 உடைய ஸ்பிளிட் கொடுத்துருக்காங்க. இந்த 40,000 உடைய ஸ்பிளிட் என்னன்னா, ஒன்று 30,000, இன்னொன்று 10,000. இந்த 30,000 அப்படின்றது கேஷ் லெட்ஜர், இந்த 10,000ன்றது கிரெடிட் லெட்ஜர். கேஷ் லெட்ஜர்னா அவங்க கேஷ் டெபாசிட் பண்ணுறது, கிரெடிட் லெட்ஜர்னா ஐடிசி யூஸ் பண்ணி பே பண்ணலான்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள், ரைட்டா? ஓகே. இப்போ நமக்கு கிராஸ் ஜிஎஸ்டி லைபிலிட்டி, கிராஸ் ஜிஎஸ்டி லைபிலிட்டி டோட்டலாக அவன் பே பண்ண வேண்டியது 40,000, ரைட்டா? இது டோட்டலாக பே பண்ண வேண்டியது 40,000. இதை வந்து கிராஸ்ன்னு சொல்லலாம், கிராஸ் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் அவன் கேஷ் யூஸ் பண்ணி பண்ணுறான், ஐடிசி யூஸ் பண்ணி பண்ணுறான்றது வேற, ரைட்டா? இப்போ டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் எப்போ? ஜூலை மந்த்துக்கு. ஜூலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20th ஆஃப் ஆகஸ்ட். 20th ஆஃப் ஆகஸ்ட் 2025க்கு இது வந்து டியூ டேட்டு. அப்போ அவங்க எப்போ தான் பே பண்ணாங்கன்னா 20th 20th அக்டோபரில் பே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் டேஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்னா, எதுக்கு? ஆகஸ்ட்ல 31 டேஸ் இருக்கு. அந்த ஆகஸ்ட் 31 டேஸ்ல அவங்க 20th மிஸ் பண்ணதால அதில் ஒரு 11 டேஸ், 20 டேஸ் கழிச்சு 11 டேஸ் இருக்கு மிஸ் பண்ண டேட்டு. செப்டம்பர் 30 டேஸ், ஃபுல் 30 டேஸ் வந்துடும். அக்டோபர்ல எப்போ பே பண்ணாங்க? அக்டோபர்ல 20th பே பண்ணிட்டாங்க. ஆனால் அக்டோபர்ல 30 டேஸ் இருக்கு, செப்டம்பர் 31st டேஸ் இருக்கு. அந்த 31 டேஸ்ல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 30 டேஸ் இருக்கு. அக்டோபர்ல ஆக்சுவலா 31 டேஸ். இவங்க 20 டேஸ் பே பண்ணிட்டாங்க. நோ. அந்த 20ஆம் தேதி அவங்க பே பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த 11 டேஸை கழிச்சிடணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த 20 டேஸ் வரைக்கும் அவங்க இருக்காங்க. 20 டேஸ் பே பண்ணாமல் இருக்காங்க. அந்த 20 டேஸ் அப்படியே போட வேண்டியதுதான். பே பண்ணாத டேஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ 61 டேஸ். ரொம்ப சிம்பிள். ஆகஸ்ட்ல அவங்க 11 டேஸ், செப்டம்பர் 30 ஹோல் டேஸ் பே பண்ணாமல் இருந்துட்டு அக்டோபர் 20th பே பண்ணுறாங்க. 20th பண்ண அந்த டேட்டும் நம்ம இன்க்ளூசிவாக எடுத்துக்கிறோம், ரைட்டா? அதே மாதிரி இங்க 11 டேஸ் எப்படி சார் போறோம்னா, இந்த 20 டேஸ் விட்டுடணும், டியூ டேட் வரைக்கும் விட்டுட்டு மீதி டேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து இது எக்ஸ்க்ளூசிவ், இந்த 20th கனெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் பேமெண்ட் பண்ற டேட்டையும் நம்ம எடுத்துக்கணும், இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேஷன் பண்ண. இப்போ டோட்டலாக 61 டேஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், இனிமேல் ஈஸி. ஸோ இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் எவ்வளோ, 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு.
ரைட்டா? டோட்டலா 61 டேஸ் இருக்கு. அப்ப டிவைட் பை 365 போட்டா 1/365 போட்டா ஒரு நாள் 61ல மல்டிப்ளை பண்ணா அது 61/365 போட்டோம். இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஃபார்முலா என்ன? இப்போ 2மே மிஸ் ஆனதால நெட் ஜிஎஸ்டி லைபிலிட்டி 40,000 மல்டிப்ளை பை 61 டேஸுக்கு எனக்கு தேவை மல்டிப்ளை பை 18% எனக்கு தேவை. இதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். போட்டா உங்களுக்கு ஆக்சுவலா 40,000 into 61 into 18 equal to by 36500 1203. இது வந்து ரவுண்டட் ஆஃப். நான் அந்த டெசிமல் எழுதணும் அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரவுண்டட் ஆஃப் 1203 தான் ஆன்சர். ரைட்டா? இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ என்ன சார், மறுபடியும் டேஸை கால்குலேஷன் பண்ண தெரியணும். அதே மாதிரி கொஷினை படிக்க தெரியணும். கொஷினை படிக்கிறது தான் டைம். ஜூலையோடது ஆகஸ்ட்டில் பண்ணிட்டாங்க சார். ஃபைலிங் மட்டும் தான் சார் பண்ணாங்க. ஆனால் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் மிஸ் பண்ணிட்டு அக்டோபரில் பண்ணாங்க சார். ஸோ 61 டேஸ் தெரியணும். அவ்வளோதான். 18% இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னா ஆன்சரை முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அப்போ கேஸ் 2 கேட்டிருக்கான் பாருங்க. வாட் வுட் பி யுவர் ஆன்சர்? What would be your answer if GSTR 3B for the month of July has been filed belatedly? ஃபைலிங்கும் அப்பதான் பண்றான். எதுல? அக்டோபர்ல தான் ஃபைலிங்கும் பண்றான். போன டைம் வந்து ஃபைலிங் பண்ணிட்டான். ஃபைலிங் பண்ணி லேட் ஃபீஸ் மட்டும் கட்டினே வந்துட்டு டாக்ஸை இன்ட்ரெஸ்டோட அக்டோபர்ல பே பண்ணான். இப்போ ஃபைலிங்கும் பண்ணாதால சாரி, இப்போ ஃபைலிங்கும் பண்ணாதால என்ன பண்ண போறோம்? லேட் ஃபீஸ் இப்போ கட்டிட்டே வர போறோம். அதனால அவனுக்கு ரெண்டுமே மிஸ்ஸிங். கரெக்டா? What would be answer if GST for the month of July has been filed belatedly on 20th? ஃபைலிங்கே பண்ணல. அப்போ லேட் ஃபீஸும் சேர்ந்து கட்ட போறான். லேட் ஃபீஸ் சேர்ந்து கட்ட போறான்னா அவனை நெட் ஜிஎஸ்டியில் கால்குலேஷன் பண்ணுங்க. கிராஸில் பண்ணாதீங்க. ஏன்னா பாவம் அவன். கிராஸ்ன்றது பெருசாக இருக்கும். அப்போ லேட் ஃபீஸ்லாம் அவன் கட்ட போகிறதால கேஸ் டூ என்னன்னா அதே 18% தான், அதே 61 டேஸ் தான். ஓகே, ஆனால் இந்த தடவை எதில் பண்ண போகிறோம்? நெட்டில் பண்ண போகிறதில்ல, கிராஸில் பண்ண போகிறோம். ஏன்னா அவன் லேட் ஃபீஸும் சேர்ந்து கட்டுவான்றதால. லேட் ஃபீஸ் நம்ம இப்போ கால்குலேஷன் பண்ண போகிறோமா? இல்லை. சரி, அப்போ கிராஸ் எவ்வளோ சார்? சாரி கிராஸில் இல்லை, நெட்டில் பண்ண போகிறோம். ஏன்னா நெட்டு தான் சின்ன அமௌண்ட்டு. ஏன்னா அவன் லேட் ஃபீஸு கட்ட போகிறான். ஏன் லேட் ஃபீஸை கட்ட போகிறான்? லேட் ஃபீஸ் ஏன் கட்ட போகிறான்னா அவன் ஃபைலிங்கே வந்து எப்போ தான் பண்ணியிருக்கான்? ஹேஸ் பீன் ஆன்சர் ஃபைல்டு பிலேட்டட்லி. ஃபைலிங்கே தப்பாக போனால் நெட்டில் பண்ணு. ஓகேவா? அப்போ சொல்யூஷன் அது 40,000க்கு பதிலாக 30,000. ஏன் சார் 30,000? ஏன்னா 30,000 தான் அவன் கேஷ் லெட்ஜர். இது வந்து 40,000 மைனஸ் கிரெடிட் லெட்ஜர் ஐடிசி 10,000 போட்டால் 30,000 தான் வரும். அதுதான் வந்து நெட் ஜிஎஸ்டி. அது மட்டும் தான் அவன் பே பண்ண போகிறான். 18/100 into 61/365. ரைட்டா? ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டால் 30,000 into 18 into 61 is equal to divided by 36500. 902 rupees. Rounded off அப்படின்னு எழுதணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நெட் ஜிஎஸ்டியா இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் தெரியணும், நம்பர் ஆஃப் டேஸ் தெரியணும், நெட்டா கிராஸா? நெட்டுன்றது ஸ்மால் அமௌண்ட், அவுட்புட் மைனஸ் இன்புட் ஜிஎஸ்டி. இது எப்போ பண்ணும்? ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னு சொன்னான். ஒருவேளை ஒன்று மிஸ் ஆச்சு, ஒன்று பண்ணலை அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபைலிங் பண்ணிட்டான், டேக்ஸ் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கிராஸில் போய் பண்ணி விட்ருவோம். ரைட்டா? அதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 8th question. Okay, start reading the question. Nos Limited reduced the amount of rupees 2,25,000 from the output tax liability. Okay, output tax liability 2,25,000
ரெடியூஸ்னா ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்க. In the contravention of the provisions of Section 42 under Section 10 of the GST Act 2017 in the month of January 2025. அப்போ கான்ட்ரவென்ஷன்னா என்ன மீனிங்? ஏதோ ஒன்று பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டாங்க, தப்பாக பண்ணிட்டாங்க. They did not follow. ஓகேவா? Wide invoice date 12th January 2025. ஜான்வரியில் பண்ண டிரான்சாக்ஷன் which is ineligible credit. ஏதோ பர்ச்சேஸ் இன்வாய்ஸை காமிச்சு அதில் இன்புட் ஜிஎஸ்டி இருக்கா மாதிரி காமிச்சு கிளைம் பண்ணிட்டாங்க 2,25,000. அப்போ ineligible credit ஆயிடுச்சு at invoice level. As a result, show cause notice issued Central Tax Department under Section 74 of the GST Act 2017 along with the interest. அந்த 2,25,000 நீ கிளைம் பண்ணல, அதுக்கு இன்ட்ரெஸ்டோட பே பண்ணுன்னு யார் சொல்கிறது? சென்ட்ரல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, சிபிடிடி. ஓகே, நோஸ் லிமிடெட் பெய்ட் த டேக்ஸ் அண்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் 5th மார்ச்சில் தான் பே பண்ணுறாங்க. ஓகேவா? ஜானில் 20th பண்ண வேண்டியது 5th மார்ச்சில் பண்ணுறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ண போனோம். இப்போ இது வந்து எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் 24% நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபைன் த இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி இஃப் எனி, இக்னோர் த பெனால்ட்டி. பெனால்ட்டி பற்றி இப்போ எதுவும் டிஸ்கஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் சொல்யூஷன். இது என்னது? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டிலேடு பேமெண்ட்டுக்கா இல்லை டிலேடு ஃபைலிங்க்கா இல்லை போத்துக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸஸாக ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்க. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுக்கு நம்ம பெனால்ட்டின்ற வேர்டு யூஸ் பண்ண கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 24%. ரைட்டா? 24% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். சரி, அமௌண்ட் எவ்வளோ? அன்டியூ கிளைம் ஆஃப் ஐடிசி. இது வந்து டியூ இல்லை, இது வந்து அன்டியூ. ஏன்னா அது இல்லவே இல்லை. அன்டியூ கிளைம் ஆஃப் ஐடிசி எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 2,25,000 பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு ஜான்ல பண்ண டிரான்சாக்ஷன். அப்போ டியூ டேட் என்ன வரும்? டியூ டேட் வந்து ஃபெப்ரவரி தான் வரும். ஃபெப்ரவரி ஃபாலோட் பை இமீடியட் ஃபாலோயிங் மந்த்தில் வந்து நீங்கள் 20th February பண்ணியிருக்கலாம். ரைட்டா? ஆக்சுவலாக இவங்க என்ன டேட்டில் பேமெண்ட் பண்ணாங்க? ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து என்னது? 5th மார்ச்சில் பண்ணியிருக்காங்க. ஓகே, 5th மார்ச்சில் ஆக்சுவல் டேட் ஆஃப் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது நம்ம அடுத்த வேலை என்னென்னா நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேஷன் பண்ணுறது. நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போது இது வந்து லீப் இயரா ஃபெப்ரவரி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன தான் எடுத்துவோம்? நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஃபெப்ரவரி மந்தில் கால்குலேஷன் பண்ணுறப்போ மந்த் ஆஃப் ஃபெப்ரவரி டோட்டலாக 20 டேஸ் இருக்குது. 20 டேஸை கழிச்சிட்டா மீதி 20 டேஸ் தான் பண்ண போகிறோம். அடுத்தது மார்ச்சில் ஆக்சுவலாக 31st டேஸ் இருக்குது. அவங்க 5th அன்னைக்கு பே பண்ணிட்டாங்க. அந்த 5 டேஸ் அப்படியே வச்சுக்க போகிறோம். 20 டேஸில் 20 டேஸ் வரைக்கும் டைம் இருக்குது. 8 டேஸ் தான் அவன் பேமெண்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ டோட்டலாக 13 டேஸ். இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போது ரொம்ப சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் என்ன ரேட்டில் பண்ணணும்? 24%ல் பண்ணணும். ஏன் சார்? இதெல்லாம் வந்து ஐடிசியே இல்லாத ஐடிசி நீ கிளைம் பண்ணதால டேக்ஸ் பேமெண்ட்டையும் ஃபைலிங்கும் நீ பண்ணாத இருக்கிற அப்போ நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் 18%. அது கம்மி. நீ இப்போ தப்பான விஷயம் பண்ணியிருக்க. அப்போ 24%, 2% பர் மந்த்து அப்படின்ற மாதிரி 24% பர் ஆனமில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணணும். அப்போ அன்டியூ அமௌண்ட் இதான் ஃபார்முலா. அன்டியூ அமௌண்ட் எவ்வளோ? அந்த அமௌண்ட் 2,25,000. அதுக்கு 24% பர் ஆனம். எத்தனை நாளைக்கு? 13 நாளைக்கு. இதை கால்குலேஷன் பண்ணால் இதுதான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ வருது? 1,923 வருது. முடிஞ்சா சார் இது என்ன சார் ஞாபகம் வச்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். 24%ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்டியூ கிளைம் ஓகே, தப்பான ஐடிசி கிளைம் இருக்கான். கான்ட்ரவென்ஷன் வேர்டு வருது பாருங்க. தப்பான விஷயத்தை அவன் கிளைம் பண்ணிட்டான், ரெடியூஸ் பண்ணிட்டான் 2,25,000. அப்போ நோட்டீஸ், ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்னு? அலாங் வித் இன்ட்ரெஸ்டோடு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு. இது இன்எலிஜிபிள் ஃபார் த கிரெடிட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே நோட்டீஸ் கொடுத்துருக்கு. அப்போ அவன் டியூ அமௌண்ட் எவ்வளோன்றதை பார்த்து
அன்டியூ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து அதில் 24% per annum எத்தனை நாளைக்கு 13 டேஸுக்கு அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும்? ஃபெப்ரவரியில் ஒரு 8 நாள், மார்ச்சில் அவன் 5ஆம் தேதி தான் பே பண்ணுறான். அந்த 5 நாளும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும். பண்ணால் 13 டேஸ். ஃபார்முலா அன்டியூ அமௌண்ட். இதில் இந்த கிராஸ் ஜிஎஸ்டி, நெட் ஜிஎஸ்டி அந்த மாதிரி இல்லை. அன்டியூ அமௌண்ட்டில் 24% மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் டேஸ் முடிச்சு. சம் போயிடலாமா? Ninth sum. ஓகே. அடுத்த சம் என்னன்னா, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆன் கிராஸ் ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் நெட் ஜிஎஸ்டி எப்போன்னு பார்த்தோம். ரெண்டுமே மிஸ் ஆச்சா நெட் ஜிஎஸ்டியில் பண்ணு. ஏதாவது ஒன்று தான் மிஸ் ஆச்சா நீ லேட் ஃபீஸ் பே பண்ணு. அப்போ கிராஸ் ஜிஎஸ்டியில் பண்ணு. ஓகே. ரெண்டுமே மிஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நீ இது பண்ணுவ. ஆக்சுவலாக லேட் ஃபீஸ் பே பண்ணுவேன். அதால் நெட் ஜிஎஸ்டியில் பே பண்ணு. ஏதாவது ஒன்று தான் மிஸ் ஆச்சுன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஃபீஸ் பே பண்ண மாட்டேன். அப்போ நீ கிராஸ் ஜிஎஸ்டியில் பண்ணுன்னு நம்ம சொன்னோம். அன்டியூ அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஐடிசியை வந்து நீ கிளைம் பண்ணியிருந்தேன்னா 24% ஆனம் அதில் நீ அப்படியே கால்குலேஷன் பண்ண வேண்டியதான். இப்போ அடுத்த சம் என்னன்னா மிஸ் ஓகே Daksha Enterprises has made a cash deposit of rupees 10,000 under a minor head tax of a major head SGST. ஓகே பண்ணியிருக்காங்க. It has a liability of 2,000 for a minor head, interest under the major head SGST. Right. State whether Daksha Enterprises can utilize the amount available for the payment of interest. இப்போ SGSTன்னு ஒரு மேஜர் ஹெட் இருக்கு. ரைட்டா? இதில் மைனர் ஹெட்ஸ் இருக்கு. என்ன மைனர் ஹெட்டு? டேக்ஸ்னு ஒரு மைனர் ஹெட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட்னு ஒரு மைனர் ஹெட் இருக்கு. இப்போ டேக்ஸில் அவங்க 10,000 வச்சுருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டில் அவங்களுக்கு 2,000 பண்ணணும். இப்போ அந்த டேக்ஸில் இருக்கிறத இன்ட்ரெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே வந்து சம்ஸ் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்து கூட பண்ணலாம். ரைட்டா? ஸோ இப்போ அவங்க ஆல்ரெடி டெபாசிட் பண்ணிட்டாங்க. எதில்? மைனர் ஹெட்ஸ் என்னென்னலாம் இருக்குது? இது ஒரு எஸ்ஜிஎஸ்டி. இந்த எஸ்ஜிஎஸ்டியோட மைனர் ஹெட்ஸ் 2 இருக்குது. என்னென்ன மைனர் ஹெட்ஸ்? நம்ம ஜென்ரலாகவே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். டேக்ஸு, பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு, லேட் ஃபீஸ் இது எல்லாமே மைனர் ஹெட்ஸ் தான். ரைட்டா? இதில் ஒன் ஆஃப் த மைனர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்முலா டேக்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சுருக்கோம். ரைட்டா? ஸோ டேக்ஸில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 10,000 ருபீஸ் அவங்க டெபாசிட் பண்ணிட்டாங்க. 2,000 ருபீஸ் இங்கே லைபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த டேக்ஸை எடுத்து இங்கே இது யூஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, பே பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. இதான் அவங்க பண்ணணும். இப்போ நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம். எஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? எஸ் பண்ணலாம். சொல்யூஷன் என்ன அப்படின்னா நம்ம எழுத போகிறது என்னென்னா எஸ் இப்படிதான் எழுதணும் அழகா. Daksha Enterprises பண்ணலாம் can utilize the amount under minor head tax இல்ல minor head tax can utilize amount under minor head of tax of major head SGST உடைய மைனர் ஹெட் இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸோடைய ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் minor head interest of major head SGST. ரைட்டா? ஸோ அப்போ
இந்த எஸ்ஜிஎஸ்டியோட 2 மைனர் ஹெட் இருக்கு. இந்த டாக்ஸ் எஸ்ஜிஎஸ்டியோட மைனர் ஹெட் ஆஃப் மேஜர் ஹெட் எஸ்ஜிஎஸ்டி, minor head tax of a major head SGST 10,000 can be utilized to minor head interest of the major head SGST. அப்படியே ரிவர்ஸ்ல போய் சொல்றோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. So since cross allocation between major head to minor heads, major head to minor heads of a major head to any other minor or major head is possible. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப சிம்பிள் ஆன்சர். இப்போ இந்த 10,000 வந்து 2,000 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது மட்டும் ஞாபகம், எனி மேஜர் ஹெட்ல இருந்து அதோட மைனர் ஹெட்ஸுக்கோ இல்லை மைனர் ஹெட்ஸ் ஆஃப் எனி மேஜர் ஹெட்ஸுக்கோ ஆர் எனி அதர் மேஜர் ஆர் மைனர் ஹெட்ஸுக்கோ கிராஸ் அலோகேஷன் பண்ணுறது பாசிபிள். அவ்வளோதான், ரைட்டா? இப்போ 10வது சம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி டேக்ஸ் பேமெண்ட்டில், அதாவது யார் தான் ஜிஎஸ்டி பே பண்ணுன்றதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வர்ட் மெக்கானிசம், அதாவது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். இன்னொன்று வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ரைட்டா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம். அதாவது சப்ளையர் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சப்ளையர் இருக்காரு. இந்த சப்ளையர் வந்து குட்ஸு பையருக்கு விற்கிறார், ரெசிபியன்ட், ரைட்டா? இப்படி பேமெண்ட் பண்ணுறப்போ ஒரு குட்ஸோ இல்லை சர்வீசஸோ ஏதோ ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாரு. யார்? சப்ளையர் வந்து ரெசிபியண்ட்டுக்கு பே பண்ணுறாரு. இன் ரிட்டர்ன் ரெசிபியன்ட் என்ன பே பண்ணுவார்? இவருக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிடுவார். பேமெண்ட் மட்டும் அனுப்புவார், ஜிஎஸ்டியும் சேர்த்து அனுப்புவார். அப்போ இந்த ஜிஎஸ்டி யார்கிட்ட இருக்கு? இப்போது சப்ளையர்கிட்ட இருக்குது. இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணணும்? இவர் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இந்த ஜிஎஸ்டியை வாங்கி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. இது ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், ரைட்டா? பட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே சப்ளை இருக்காரு, ஓகே, இங்கே ரெசிபியன்ட் இருக்காங்க. இப்போது இந்த சப்ளையர் வந்து ரெசிபியண்ட்டுக்கு கூட்ஸோ இல்லை சர்வீசஸோ ப்ரொவைட் பண்ணுறாரு. அப்படி ப்ரொவைட் பண்ணுறப்ப ரெசிபியண்ட் என்ன பண்ணுறாருன்னா, சப்ளையருக்கு ஒன்லி அமௌண்ட்டை மட்டும் தான் கொடுப்பாரு, ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டார். ரெசிபியண்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவார். ஏன் சார் அப்படின்னா, இந்த சப்ளையர் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபெல்லோவாக இருந்தார்னா அவர் ஜிஎஸ்டி நம்பரே இருக்காது. அப்போ ஜிஎஸ்டி நம்பர் ரெசிபியன்ட் இருக்குன்னா இவர் ரிஜிஸ்டர்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இவரே ஜிஎஸ்டி பே பண்ணிடுவார். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஆக்சுவலாக சப்ளையர் தான் ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், ரைட்டா? அப்படி பண்ணாமல் இவர் பண்ணுறதால, ரெசிபியன்ட் பண்ணுறதால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸில் நடக்குது. அப்போ ரிவர்ஸில் நடக்கிறதால இது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், ரைட்டா? சரி, இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எப்பெல்லாம் பாசிபிள்? இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்துடலாம், ரைட்டா? ஸோ தெர் ஆர் 3 cases. 3 casesல ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பாசிபிள். என்னென்ன 3 casesன்றதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1, ஒருவேளை சப்ளையர் வந்து அன்ரிஜிஸ்டர்டாக இருக்காரு அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அவரால் ஜிஎஸ்டி நம்பரே இல்லை. ஜிஎஸ்டி நம்பர் இல்லாதவர் எப்படி ஜிஎஸ்டி பே பண்ணுவார்? ஜிஎஸ்டி நம்பர் அவரால் பே பண்ண முடியாது, ரைட்டா? சப்ளையர் வந்து அன்ரிஜிஸ்டர்ட். ரெண்டாவது, சப்ளையர் இஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. சப்ளையர் outside of India. Okay. Third case, certain suppliers notified by Indian government. Certain suppliers notified by Indian government. Notified by Indian government. சரி, இந்த மாதிரி 3 கேசஸ்ல வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், which means recipient will pay GST instead of who? Supplier. In every case, normally supplier will collect GST from the recipient and he will pay the tax to the government. But in some cases, if the supplier is unregistered or if the supplier is outside of India or if certain supplier is notified by the Indian government, they will not pay GST. Instead, the recipient will pay GST to the government. இதுதான் விஷயம், ரைட்டா?
சார் இது நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஜிஎஸ்டியே இல்ல. அவன் எப்படிடா பே பண்ணுவான்? அவுட் சைட் ஆஃப் இந்தியா அவுட் சைட் ஆஃப் இந்தியானா, அவன்லாம் வந்து இந்தியால ஜிஎஸ்டிலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஜிஎஸ்டிலாம் ஃபைல் பண்ணுவானான்னு கேட்டா, ஃபைல் பண்ண மாட்டான். அப்ப அந்த கேஸ்ல ரெசிபியன்ட் தான் பண்ணணும். செர்டைன் சப்ளையர்ஸ் நோட்டிஃபைட் பை இந்தியா. யார் அந்த செர்டைன் அப்படின்னு கேட்டா, சில அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. தே மே நாட் ஹேவ் ஜிஎஸ்டி. ஆர் ஈவன் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வச்சிருக்காங்க. தே மே நாட் ஹேவ் சம் ஜிஎஸ்டி நம்பர். செக்யூரிட்டி சர்வீசஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ there are chances that advocate may not have. ஏன்னா எல்லாருமே ஜிஎஸ்டி வச்சிருப்பாங்கன்றது சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த கேஸஸ்ல இந்த கேஸஸ்ல நம்ப ஜிஎஸ்டி ரெசிபியன்ட் தான் பே பண்ணணும். அதுல மாற்றமே இல்ல. ரைட்டா? ஸோ தீஸ் ஆர் த சர்டன் கண்டிஷன்ஸ். ஸோ இத பேஸ் பண்ணி ஒரு சம்ம பார்த்துடலாமா? ஓகே. Suhasini is a registered software consultant. Register பண்ணிருக்காரு. Okay. On account of her ill health, she could not provide any services during the month of October. பண்ணல. However, she had to incur all the expenses relating to her office. Services pay பண்ணாம நிறைய ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு. She paid 75,000 to various vendors. The total input tax involved on the goods and services procured by her is 13,500. Out of the total bills paid by her, out of the total bills paid, one bill is worth 15,000 related to security services availed for security for office. Tax on which is payable under reverse charge. Input tax involved in such bill is 2,700. Suhasini is of the opinion that for the month of October, no GST is payable from the electronic cash ledger, as she has sufficient balance of ITC for payment of GST under reverse charge mechanism on security services. Do you think Suhasini is right? Explain with reasons, assuming the provisions of Rule 86B are not applicable. ஸோ இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி ஃபார்மேட்லேயே உங்களுக்கு நீட் நாட் பி ஆல்வேஸ் சம் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் ஸ்டடி ஃபார்மேட்லேயே உங்களுக்கு இருக்கலாம். சரி, வாட் இஸ் 86B? இந்த 86Bன்றது என்னது? டோன்ட் வரி, ஐடிசி இன்டகிரேஷன் சாப்டரில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ யூ டோன்ட் ஹேவ் டு வரி. சரி, இப்போ இதோட என்ன மேட்ரு அப்படின்னா, சொல்யூஷன். சுஹாசினி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம தான் சர்வீஸே கொடுக்கலையே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இன்புட் பேலன்ஸ் இருக்குது, இன்புட் டேக்ஸ் இருக்குது, நம்ம 75,000 கிட்ட எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் மெயினாக 15,000 வந்து செக்யூரிட்டி சர்வீஸ்க்காக நம்ம பே பண்ணதுக்கு 2,700 நம்ம வந்து இன்புட் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். இன்புட் டேக்ஸ் 2,700 இருக்கு. இப்போ நம்ம இந்த 2,700 ஐடிசி வச்சே நம்ம பே பண்ணிக்கலாம். Out of the total bills paid by her, one bill for 15,000 related to security services availed for security of her office. ரைட்டா? இது பே பண்ணணுமா பே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, the solution is very simple. பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? அழகா எழுதுறேன் பாருங்க. The statement by Suhasini is incorrect. ஏன்னா payment of GST under reverse mechanism, reverse charge mechanism on security service rupees 2,700
cannot be paid using balance of ITC in credit ledger. ITC credit ledger யூஸ் பண்ணி எதை பே பண்ணக்கூடாது? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல பே பண்ணக்கூடாது. இன்ஸ்டட் சுஹாசினி என்ன பண்ணணும் அப்படின்னா, சுஹாசினி மேக் சச் பேமெண்ட் by depositing the amount using electronic cash ledger. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் ஓகே சப்ளையர் certain suppliers notified by Indian government இருக்கலாம், outside of India இருக்கலாம், unregistered இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் யார் பண்ணுறாங்களோ அவங்க ஐடிசி யூஸ் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணக்கூடாது. இன்ஸ்டட் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து பே பண்ணணும். ரைட்டா? So since tax payable under reverse charge mechanism should be made only cash ledger and cannot be using credit ledger, அதனால இப்போ நீங்க என்ன பே பண்ண போறீங்க? அந்த இன்புட் டாக்ஸ் 2700 கூட நீங்க எப்படி தான் பே பண்ணணும்? கேஷ்ல தான் நீங்க பே பண்ணணும். கேஷ்ல பே பண்ணுங்க. 2700 எனக்கு ஆல்ரெடி கிரெடிட்ல இருக்கு. அந்த கிரெடிட்டை வச்சு நான் பே பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு 10,000 வச்சுருக்கீங்க ரைட்டா? இப்போ இந்த 2000 இன்புட் டேக்ஸை பே பண்ணுறப்போ இந்த 2700 உங்களுக்கு ஆட் ஆகி டோட்டலாக உங்களுக்கு 12,700 அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஸில் உங்களுக்கு காமிக்கும் ரைட்டா? ஸோ இந்த கொஷின் மேபி தே குட் ஆஸ்க் யூ இன் 5 marks. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் த டேர்ம்ஸில் வந்து இட் வாஸ் ஆஸ்க் ஃபார் 5 marks ஆர் ரஃப்லி ஃபார் 4 marks. ஸோ இதுதான். பட் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம், ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம், அது மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் இந்த 86B பற்றி தெளிவாக வந்து அப்கமிங் சாப்டர்ஸில் நம்ம படிப்போம் ரைட்டா? ஒரே விஷயம் தெளிவாக என்னன்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு நம்ம கேஷ் லெட்ஜர் தான் யூஸ் பண்ணி பே பண்ணணும். இன்புட் டேக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இந்த 10,000 இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் கேட்டால் பண்ணக்கூடாது. 2700 கேஷ்ல நீங்கள் பே பண்ணுங்கள். அந்த 2700 மறுபடியும் ஆட் ஆகி 12,700 காமிக்கும். அப்போ கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு நோ அந்த பேமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்றது நீங்கள் கிரெடிட்டே யூஸ் பண்ணி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. பேமெண்ட் பண்ணால் தான் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அதால் 12,700 உங்களுக்கு ஐடிஸில் மறுபடியும் காமிக்கும். பட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்க்கு மட்டும் நீங்கள் கேஷ் லெட்ஜர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் ரைட்டா? ஸோ ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு பார்த்து இந்த 5 சம்மில் ப்ரஷ் அப் பண்ணோம்னா 18% இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. நம்பர் ஆஃப் டேஸை கால்குலேட் பண்ணணும். ஆன் கிராஸா ஆன் நெட்டா ரெண்டுமே மிஸ் ஆச்சுன்னா நெட்டு, ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கிராஸு. அன்டியூ அமௌண்ட் ஆஃப் ஐடிசி அந்த அமௌண்ட்டில் கால்குலேட் பண்ண போகிறோம். நம்பர் ஆஃப் டேஸு இன்ட்ரெஸ்ட் ரேட் 20% நம்பர் ஆஃப் டேஸு. கிராஸ் அலோகேஷன் பண்ணலாம். மேஜர் ஹெட்லேருந்து மைனர் ஹெட்லேருந்து மேஜர் ஹெட் பண்ணலாம் ரைட்டா? ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ரெசிபியன்ட்டே ஜிஎஸ்டி பே பண்ணுவார் ரைட்டு? அந்த மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் நீங்கள் இன்புட் டேக்ஸை பே பண்ணுறப்போ இன்புட் டேக்ஸ் இருக்கிற கிரெடிட் லெட்ஜர் யூஸ் பண்ணி பண்ண முடியாது, கேஷ் லெட்ஜர் யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். ஐடிஸில் அது ஆட் அப் ஆகி காமிக்கும். ரொம்ப சிம்பிள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.